பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கான பாடல்கள் மூலம் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் வெடித்த நிலையில் ராமதாஸை முன்னிலைப்படுத்தி புதிய பாடலை அன்புமணி வெளியிட்டு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பாமக தலைவராக தன்னை தன்னிச்சையாக அறிவித்துக் கொண்ட அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தன்னை நிறுவன தலைவர் என்று அறிக்கைகள் மூலம் தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறார். ஆனால் பாமக தலைவராக தாம் தொடர்வதாக ஏற்கனவே அன்புமணி அறிவித்திருந்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக பங்கேற்பார்கள் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறியிருந்தார். இந்நிலையில் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அன்புமணி வெளியிட்டிருந்த பாடல் சர்ச்சையானது. அன்புமணியின் பாடலுக்கு பதிலடியாக தன்னை முன்னிலைப்படுத்தி ராமதாஸ் வெளியிட்ட பாடலால் மோதல் உச்சத்தில் இருப்பது தெரியவந்தது. ராமதாசும் அன்புமணியும் தனித்தனியே மாநாட்டு பாடல்களை வெளியிட்டது சர்ச்சைக்குள்ளானது. அதை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் தற்போது ராமதாஸை முன்னிலைப்படுத்தி புதிய பாடலை அன்புமணி வெளியிட்டுள்ளார். தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வதிலேயே இருவருக்கும் மோதல் வெடித்ததாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு உரிய தீர்வு காணப்படாமல் பாமகவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் வரும் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.